ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். எஸ்எஸ்சிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா சிஹெச்எஸ்எல்க்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12th நவம்பர் 2025 அப்போது இந்த எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இது கூடவே ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா உங்களோட எக்ஸாம் டேட்டு அண்ட் நீங்கள் என்ன ஷிஃப்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னென்னா அக்டோபர் 22 28 வரைக்கும் நம்மளோட எஸ்எஸ்சியில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதாவது எப்பயும் போல் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன டிஸ்பிளே ஆகும்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கப்போ 3 சிட்டிஸ் கொடுத்துருப்பீங்க. உங்கள் சாய்ஸில் 3 ஒரு நகரங்களோ ஊரையும் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அந்த தேர்ந்தெடுத்திருக்க ஊரில் ஏதாவது ஒரு ஊரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எந்த தேதியில் நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க, எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து சப்மிட் கொடுத்துடணும். இப்போது சப்போஸ் நீங்கள் கொடுத்துருந்த சாய்ஸில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கொடுத்துருந்த இந்த 3 ஊரும் ஃபில் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஸ்லாட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி கமிஷன் என்ன பண்ணுன்னா, என்ன அவைலபிள் இருக்கோ ஒரு ஆப்ஷனல் சிட்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஊரை மட்டும்தான், சிட்டிஸை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். உங்களோட டேட்டோ எக்ஸாம் டேட்டோ ஷிஃப்ட்டோ தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அக்டோபர் 22 போர்ட்டல் ஓப்பன் ஆகணுன்னு டிலே பண்ணாதீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்எஸ்சி உங்களுக்கு தெரியும்ல, ssc.gov.in அதில் உங்களோட ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ டேட் அண்ட் ஷிஃப்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த விதமான மாற்றத்துக்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த 22 உங்களுக்கு 28 வரைக்கும் ஓப்பன் ஆகுது இல்லையா, அக்டோபர் மாதம். இந்த போர்ட்டலில் நீங்கள் எதுவுமே உங்களோட சிட்டியோ டேட்டு ஷிஃப்ட் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலை, தேர்ந்தெடுத்துக்கலைன்னா கமிஷன் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வர விரும்பலை, இந்த எக்ஸாம் எழுத மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கப்படும். நீங்கள் போய் அங்கே எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் தெரியாமல் போய் அவங்களுக்கு ஒரு அநியாயம் ஆகிடக்கூடாது, சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி டாக்குமெண்ட் உங்களுக்கு போர்ட்டலில் அப்லோட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வந்தோடனே அதுலேயும் உங்களுக்கு வீடியோ வரும். அக்டோபர் 22 உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகணுன்னே அதுவும் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ்ன்ற வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் இருக்குது, டிஏசி டிஸ்கஷன்ஸ்னு அண்ட் டிஏசி எக்ஸாம் ப்ரிப். ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட உங்கள் டவுட் கேட்கலாம். தேங்க்யூ.